ரஜினிக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் படமாக அமைஞ்ச ஒரு படம் தான் நெல்சன் இயக்கிய ஜெயிலர். இந்த படத்தோட வெற்றிக்கு பல காரணங்கள் இருக்குது. ரஜினி பார்த்தீங்கன்னா தன்னுடைய வழக்கமான ஸ்டைல் ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுறது, பந்தா பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் அவருடைய இயல்பான ஸ்டைலில் படம் முழுக்க அடக்கியே வாசிச்சிருந்தார். அவர் எப்பெல்லாம் ஸ்டைல் பண்ணுவார்னு ரசிகர்கள் ஏங்கும் போது அந்த ஸ்டைல் வரும். அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகி ரசிகர்களை தியேட்டரில் தெறிக்க விட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு காரணம். அனிருத்தோட சாங்ஸ் பிஜிஎம் ஒரு காரணம். எல்லாத்துக்கும் மேலே படத்தோட வில்லன் விநாயகம் ஒரு காரணம். இவங்க எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க படத்தில். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம தமன்னா பாட்டியா. அவங்களோட அந்த காவாலா சாங் தான் ஜெயிலர் படத்துக்கான மிகப்பெரிய ஓப்பனிங்கை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜெயிலரோட அந்த ஃபஸ்ட்டு கிளிம்ஸ் வீடியோவோ இல்லை டைட்டில் வீடியோவோ பெரிய அளவில் ரீச்சே ஆகலை. ஆனால் காவாலா ஃபஸ்ட்டு சிங்கிள்லேயே தெறிக்க விட்டுருச்சு. அதுக்கப்புறம் ரஜினியோட ஆடியோ லான்ச் ஸ்பீச் அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் தமன்னாவோட காவாலா சாங் ஜெயிலர் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு புகழை கொடுத்தது. அது அப்படியே தமன்னாவுக்கும் ஒரு புகழை கொடுத்தது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமன்னா அவர்கள் இந்தியா முழுக்க அந்த சாங்குக்கு டான்ஸ் ஆடி மிகப்பெரிய ஒரு பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கும்போது நம்ம லோகேஷ் கனாஜ் இயக்கத்தில் ரஜினி நடிச்சிட்டு இருக்க படம் கூலி. இந்த படத்துக்கும் அப்படி ஒரு சாங்கை வச்சலான்னு முடிவு பண்ணி சாங்கையே ஷூட் பண்ணிட்டாங்க. அப்போது அதே மாதிரியான சாங்னா அதே மாதிரி தமன்னா பாட்டியாவான்னு கேட்டால் அதுதான் இல்லை. இந்த தடவை தமன்னா பாட்டியாவுக்கு பதிலாக பூஜா ஹெக்டே கலக்கலான ஒரு குத்து டான்ஸை, கிளாமர் டான்ஸை ஆடிக்காங்களாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா காவாலாவை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த சாங் இருக்குங்கிறாங்க. நம்ம அனிருத் தெரியும் தெரிக்க விட்டுருக்காராம் அந்த சாங்கில். ஸோ ஏற்கனவே டிஆர் வாய்ஸில் அந்த லியோ படத்தில் வர நான் வரவா அப்படிங்கிற சாயலில் அந்த சிங்கிளை வச்சுருந்தாங்க. எது ரஜினி அந்த கூலி படத்தோட ஏற்கனவே வெளியிட்ட அந்த ஒரு வீடியோவில். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக இருந்துச்சு. இப்போ அடுத்ததாக இந்த சாங் அதுவும் கிளாமரோட வரும்போது வேறு லெவலில் சூப்பராக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். காவாலையெல்லாம் கொஞ்சம் கதவோர நிற்க வச்சுட்டு இந்த சாங் இன்னும் மிகப்பெரிய ஒரு புகழ் அடைய போகுது. பொறுத்து பார்ப்போம். ரஜினி தமன்னா அந்த காம்பினேஷனா இல்லை ரஜினி பூஜா ஹெக்டே இந்த பேரா ஜெயிக்க போகிறது, யாரை பீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு.